நமஸ்காரம். எனக்கு ராமன் எதிரியா, ராமனுக்கு நான் எதிரியா? ரெண்டும் ஒன்று தானேன்னு சொல்ல தோன்றும். ரெண்டும் ஒன்று இல்லை. எனக்கு வேண்டுமானால் அவரை பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் ராமன் யாரையும் தனக்கு எதிரி என்று சொல்லிக் கொண்டதே இல்லை. ராமாயணத்தில் இடம் சொல்லட்டுமா? ராவணன் மாண்டான். ராமன் விபீஷணனிடத்தில் அண்ணனுக்கு ஈமச்சடங்குகளை செய் என்று தூண்டுகிறார். இவ்வளவு பாவம் செய்தவனை தொட்டு செய்ய மாட்டேன் என்கிறான் விபீஷணன். அப்போது ராமன் சொல்வது, மரணாந்தானி வைராணி நிர்விருத்தம் ந பிரயோஜனம் கிரியதாம் அஸ்ய சம்ஸ்காரஹா. இவனுடைய ஈமச்சடங்குகளை செய். விபீஷணா, அவனை பகைவனாக கருதாதே. மரணம் ஏற்படும் வரையில் தானே பகை. மரணத்துக்கு பின் ஏது பகை? அவன்தான் இல்லையே என்று ராமன் சொன்னார். இதை பார்த்தவுடன் என்ன தோன்றும்? அவன் உடலில் உயிர் இருந்தது. ராமன் அவனை பகைவனாக நினைத்தான். இப்போது இறந்து போனான். அதனால் ராமன் அவனை பகைவனாக நினைக்கவில்லை என்று தோன்றும். அப்படி அல்ல. ராமன் என்றுமே அவனை அப்படி நினைத்ததில்லை. நினைத்திருந்தால் ஒவ்வொரு முறையும் திருந்துவதற்கா வாய்ப்பு கொடுப்பார்? ஹனுமானை தூதனுப்பியது, அங்கத பெருமாளை தூதனுப்பியது. அவன் ஆயுதம் இழந்து நின்ற போது ஊருக்கு போய் நாளை மறுபடியும் வா, இன்று போய் நாளை வான்னு சொன்னது. இது எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள். அவனுக்கு அது புரியவில்லை. அதனால் ராமன் உள்ளத்தில் எப்போதுமே ராவணனை எதிரியாக கருதியதில்லை. தவறான முறையில் ஆட்சி புரிந்தான், அதர்மத்தின் வழி நடந்தான், அதற்குரிய தண்டனையை பெற்றான். மற்றபடிக்கு ராமன் எதற்கு அவனை எதிரியாக கருத போகிறார்? உண்மையில் மனைவியை தூக்கிச் சென்றான். அதைத்தான் ராமன் பெரிதாக கொண்டிருக்க வேண்டும். அதற்காகத்தான் வந்தார். அந்த கோபம் இருப்பவர் 3 முறை அவகாசம் வாய்ப்பா கொடுப்பார்? கொடுத்தாரே. ஆனாலும் அவன் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் ராமன் அவரை எதிரியாக நினைத்ததே இல்லை. பின் உடலில் உயிர் இருக்கும் வரைதான் ராவணனால் ராமனை எதிரியாக நினைக்க முடியுமாம். விபீஷணா, இது நாள் வரை அவன் என்னை எதிரியாக நினைத்தான், இனி அவனால் நினைக்க முடியாது இல்லையா? அதைத்தான் மரணம் ஏற்படும் வகையில் தானே பகை என்று கூறுகிறார். அது ராமன் உள்ளத்தில் பகை என்று நினைக்கவே வேண்டாம். உலகத்தவர்கள் அனைவருக்கும் ராமன் நல்லவரே. ராமநாமம் அதைவிட நல்லது. கேலி செய்வதற்கோ ஏசுவதற்கோ கூப்பிடுவதற்கோ எதற்காக ராமநாமத்தை சொன்னாலும் அது அந்த நிமிடத்துக்கு நன்மைதான் செய்யும். உள்ளத்தில் படாமல் சொன்னதுக்கே அது செய்யுமானால், நம் உள்ளத்தில் பட்டு ராமனின் பெருமையும் புரிந்து ராமநாமத்தை சொன்னால் அது எப்போதும் நல்லதே செய்யும். அதனால் வால்மீகி முனிவர் சொன்னபடிக்கு மரணாந்தானி வைராணி, மரணம் ஏற்படும் வரையில் தான் பகை. எப்படியும் அவன் உடலில் உயிர் இல்லை, இனி ஏது பகை? இதை வலியுறுத்தும்படிக்கு ராமன் இன்னொரு இடத்திலும் சொன்னார். சண்டை முடிந்தது, ராவணன் மாண்டான். ஆகாயத்தில் பிரம்மாதி தேவர்கள் வந்து நிற்கிறார்கள். அப்போது ராமன் அங்கிருந்து இந்திரனிடத்தில் கேட்கிறார், எனக்கு ஒரு வரம் வேண்டும். எனக்காக போராடி பல குரங்குகள் உயிரிழந்து விட்டனர். அவர்கள் உடல்களை எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அவருக்கு உயிரை மீட்டு கொடு என்று கேட்டான். இந்திரனும் அனைத்து குரங்குகளையும் உயிர் மீட்டு கொடுத்தார். ராமன் உடனே விபீஷணன் பக்கம் திரும்பி, விபீஷணா, இறந்த அரக்கர்களுடைய உடல்களையும் கொண்டு வா. இந்திரனிடத்தில் வேண்டி
அரக்கர்களுக்கும் உயிரை பெற்றுக் கொடுப்போம் என்று சொன்னார். பகை பாராட்டி இருந்தால் சொல்லி இருப்பாரா? ஆனால் அந்தோ ராவணன் யார் உடலையும் வைக்கவில்லை. உடனுக்குடன் கடலில் வீசிவிட்டான். மலை போல் உடல் குவிந்தால் அதை பார்த்த மற்ற அரக்கர்கள் பயந்து போகிறார்கள். ராவணனுக்கு அச்சம், மற்ற பேருக்கு அச்சம் இல்லை. அதிகப்படி பேசுகிறோம் என்றாலே அச்சப்படுகிறோம் பொருள். அதனால் அவன் கடலில் வீசி எறிந்து விட்டான். இருந்திருந்தால் கண்டிப்பா உயிரை மீட்டு கொடுத்திருப்பார். அந்த நிகழ்ச்சியிலிருந்து தெரிவது என்ன? ராமன் அந்த அரக்கர்களிடத்திலும் பகை பாராட்டியதில்லை. ஆகவே நான் முதலில் சொன்னதுதான், வேண்டுமானால் எனக்கெதிரி ராமன் சொல்லிக் கொள்ளலாமே தவிர ராமன் ஒருவரையும் என்றுமே எதிரின்னு சொன்னதில்லை. அதுதான் ஸ்ரீ ராமபிரபு. அதனால்தான் அவரை நம்பி அவர் திருவடிகளிலேயே உலகமே கிடக்கிறது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.